கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான திருச்சபையின் விசுவாச குடும்பங்களாகிய அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற அன்பின் நாமத்தினாலே என்னுடைய அன்பான மாலை நேர வாழ்த்தலையும் வணக்கத்தை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. இந்த ஆராதனையை நாம் ஜெபித்து ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான மற்றும் ஒரு ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, நாங்கள் இல்லங்களில் இருந்து இணையதளம் மூலமாக இதயங்களோடு இதயங்களாக நாங்கள் இணைந்து கடவுளை தொழுது கொள்ள தேவரீர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, கடந்த 6 மாதங்களாக நாங்கள் ஆலயம் வந்து உம்மை தொழ முடியாமல் இல்லங்களிலிருந்தே நாங்கள் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். விரைவாக சூழ்நிலைகளை ஆண்டவரில் மாற்றித்தாரும். உம்முடைய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக சுவாமி. தொடர்ந்து எங்களுடைய திருச்சபையின் ஊழியங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. சோகார் திருச்சபையினுடைய ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் உடைய கரத்திலே தந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே உம்முடைய கிருபைகளை நிறைவாய் தருவீராக. உம்முடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே நிறைவாய் தங்கியிருப்பதாக. பல்வேறு பணி செய்கின்ற, உத்தியோகங்களை செய்கின்ற, தொழில்களை செய்கின்ற, மருத்துவ பணியிலே இருக்கின்ற எல்லா அன்பு பிள்ளைகளையும் ஆண்டவரில் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இருந்து எங்களை நீர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உடைய சுத்த கிருபை, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபைகளை தாரும், உம்முடைய பேரருளை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆராதனை கீதங்கள் கிறிஸ்து சபை பாமாலை என் 19வது பாடலை பாடுவோம். சேனையின் கர்த்தா சீர்நிறை யெகோவா என்ற பாடலை நாம் பாடுவோம். பாமாலை எண் 19வது பாடல். சேனையின் கர்த்தா சீர்நிறை யெகோவா உம் வாசஸ்தலங்களே எத்தனை இன்பம் கர்த்தனை என்றும் அவற்றை வாஞ்சி தீருப்பே. ராஜாதி ராஜா சேனைகளின் கர்த்தா உம் பீடம் என் வாஞ்சையே. உம் பீடடைந்தே உம்மை துதித்தே உரைவோர் பாக்கியவான்களே. சேனையின் கர்த்தா சீர்பெருகும் நாதா எம் கேடயமானோரே. விண்ணப்பம் கேளும், கண்ணோக்கி பாரும், என்னை வார்த்தவும் தாசனை. மன்னா நீர் சூரியன் என்ன கேடயமும் மகிமை கிருபை வீர். உம் பக்தர் பேரு நன்மையானந்தம், உம்மை நம்புவோன் பாக்கியவான். திரியேக தேவி மகிமை உமக்கே பலமாய் உண்டாகவே. நித்தியமாலும் சதா காலமும் உலதாம்படியே ஆமென், ஆமென். இரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த கர்த்தருடைய ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்னின்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும்.
ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாவது வேத பாடம் மீகா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 முதலான வசனங்கள். மீகா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 முதலான வசனங்கள். கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள், நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கை சொல், மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவுது. பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் ஜனத்தோட வழக்கு இருக்கிறது, இஸ்ரவேலோட அவர் வழக்காடுவார். என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதினால் உன்னை விசாலப்படுத்தினேன்? எனக்கு எதிரே உத்தரவு சொல். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டில் இருந்த உன்னை மீட்டு கொண்டு மோசே, ஆரோன், மீரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். என் ஜனமே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும், பெயோரின் குமாரனான பிழையும் அவனுக்கு பிரதியுத்தரமாக சொன்னது இன்னதென்றும், சித்திம் தொடங்கி சில்கால் மட்டும் நடந்து இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்ததியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் ஒரு வயது கன்று குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதல் பேரானவையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கர்ப்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தர் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் மத்தேயு 6:1 முதல் 8 முடிய. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலைப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்புக்குரியவர்களே, இந்த ஆசீர்வாதமான இந்த மன மகிழ்ச்சியான மற்றும் ஒரு ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய திருச்சமூகம் கூடி வந்து அவரை நாம் ஆராதிக்கும்படியாக தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த ஆராதனைக்கு கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பின் நாமத்தினாலே என்னுடைய அன்பான மாலை நேர வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. காலங்கள் வேகமாக உருண்டோடி கொண்டிருக்கிறது. இந்த செப்டம்பர் மாதம் 2வது வாரத்திலேயும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். விரைவாக இந்த சூழ்நிலைகள் மாறி இயல்பு நிலைக்கு திரும்பவும் மீண்டும் ஆலயம் திறக்கப்பட்டு ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து கர்த்தரை பக்தியோடு ஆராதிக்க தேவன் தாமே நமக்கு கிருபை தருவாராக. இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கருப்பொருள் உண்மையான பக்தி என்கின்ற தலைப்பை மையமாக வைத்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். உண்மையான பக்தி.
the true piety என்று சொல்லி அங்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆதாரமாக யாக்கோபுடைய நிருபம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது எது உண்மையான பக்தி என்று சொல்லி அங்கே யாக்கோபு நிருபத்திலே ஆசிரியர் யாக்கோபு எழுதுகின்றதை நாம் பார்க்கின்றோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது என்று சொல்லி இங்கே பேதுரு பரிசுத்த யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே எழுதுகின்றதை பார்க்கின்றோம். எது சுத்தமான பக்தி, எது ஒரு உண்மையான பக்தி என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு சொல்லப்பட்ட இந்த தலைப்பை மையமாக வைத்து வேதாகமத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற 3 வேத பகுதிகளும் இதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. எது உண்மையான பக்தி என்பதை நாம் இதன் மூலமாக விளங்கிக் கொள்ள முடியும். ஒருவேளை இந்த பாரத தேசமாக இருக்கட்டும், உலக நாடுகளாக இருக்கட்டும், அதிகமாக பக்திக்கு பஞ்சம் இல்லாத ஒரு தேசம் நம்முடைய பெரும் தேசம் பாரத தேசம். ஒரு பக்தி நிறைந்த பின்னணியத்திலிருந்து நாம் வருகின்றோம். நம்முடைய வழிபாடுகளும் பக்தியான செயல்களும் எவ்விதமாக காணப்படுகிறது என்று சொல்லி அந்தந்த நம்பிக்கையை பொறுத்து காணப்படுகிறது. நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை அசையாத நம்பிக்கை, கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கை, அவரை விசுவாசித்து அவரை தொழுது கொள்கின்ற நமக்கு அவருடைய வாழ்வின் அந்த முக்கியமான சாராம்சங்களை கடைபிடிப்பது ஒரு பக்தியாகும். எப்படி என்றால், கர்த்தராகிய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். அந்த பரிசுத்தமுள்ள கடவுளை நாம் தொழுது கொள்கின்ற பொழுது பரிசுத்தம் அவசியம். இரண்டாவதாக, நம்முடைய இரட்சகராகிய கர்த்தர் அவர் வானமண்டலத்திலும் இந்த பூமியிலும் உலகம் அனைத்திலும் சகல அதிகாரமும் உடையவர், சர்வ அதிகாரம் படைத்த சர்வ வல்லமையுள்ள கடவுள். அப்படியானால் அந்த தெய்வத்தை குறித்த பயம் நம்முடைய மனதிலே வேண்டும். இன்றைக்கு அனாவசியமாக உலகத்தை குறித்த பயம் நமக்கு இருக்கிறது. அந்த உலக பயத்தை விட்டுவிட்டு சர்வ வல்லமையுள்ள கடவுளுடைய அந்த சன்னிதானத்திலே வந்து பயபக்தியோடு நாம் பணிந்து கொள்கின்ற பொழுது அங்கே நம்முடைய பக்தி வெளிப்படுகின்றது. ஒரு பரிசுத்தத்தோடும் பயத்தோடும் நம்முடைய பக்தி வினயத்தை நாம் காண்பிக்க அதுவே நமக்கு சிறந்ததொரு ஆன்மீக இறை தேடல் என்று சொல்லி ஒரு வேத பண்டிதர் விதமாக சொல்கின்றார். மத்தேயு சுவிசேஷத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, சுவிசேஷத்தில் நற்கிரியைகளான தான தர்மங்களை குறித்தும் ஜெபத்தை குறித்தும் பக்தி வெளிப்பாட்டை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கின்றோம். மத்தேயு சுவிசேஷத்திலே இந்த கருத்துக்களை மையமாக வைத்து சொல்கிறார். மீகா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, நன்மை செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை உண்மையான பக்தி என்று சொல்லி கூறுகின்றார். யாக்கோபு நிருபத்திலும் இங்கே நாம் பார்க்கின்றோம், இந்த கரைபடாத ஒரு வாழ்க்கை ஒரு சுத்தமான பக்தி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அன்பு என்கின்ற இந்த 3 காரணிகளையும் மையமாக வைத்து பக்தி பரவசத்திற்கு பஞ்சமில்லாத ஒரு தேசத்திலே நம்முடைய குணாதிசயங்கள் எவ்விதமாக காணப்பட வேண்டும், எது உண்மை பக்தி என்று சொல்லி. ஒருவேளை நம்முடைய சகோதர சமயத்தவர்களை நாம் எடுத்துக்கொண்டோமையானால் அவருடைய பக்தி நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவருடைய செயல்களை குறித்து நாம் பார்க்க முடியும். எது ஒரு பரிசுத்தமான பக்தி, எது ஒரு தெய்வ பயம் நிறைந்த பக்தி என்று சொல்லி நாம் நம்முடைய கிரியைகள் மூலமாக, நற்கிரியைகள் மூலமாக இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஒருவேளை கடந்த வாரத்திலே பல் சமய சூழலில் கிறிஸ்தவர்களாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி, உலகத்தில் இருக்கின்ற மற்ற புற மதஸ்தவர்களை காட்டிலும் நம்முடைய பக்தி எவ்விதமாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் அதை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது ஆதி திருச்சபைகளிலே ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக புராட்டஸ்டன்ட் திருச்சபை தோற்றுவிக்கப்பட்ட பிற்பாடு அங்கே பியூரிட்டன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கூட்டத்தார், தூய்மைவாதிகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கூட்டத்தார் தங்களை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்துக் கொண்டார்கள். நாங்கள் உலகத்தால் கரைப்படுத்தக் கூடாது, உலகம் எங்களை கரைப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் தங்களை பிரித்தெடுத்து அவர்கள் சொன்ன கருத்து, தூய்மைவாதிகளாகிய நாங்கள் திருமறைக்கு உகந்ததல்லாத வழக்கங்களை வெறுத்து ஆதி திருச்சபையின் பாரம்பரியங்களை கைவிடுவோம் என்று சொல்லி அவர்கள் கூறி இந்த பியூரிட்டன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த மார்க்கத்தை அவர்கள் அங்கே ஸ்தாபித்தார்கள். என்னவென்றால் ஆதி திருச்சபை என்றால் பழைய மார்க்கத்திலே இருந்த அந்த கத்தோலிக்க பாரம்பரியங்களை நாம் கைவிட்டு விட்டு நம்முடைய புதிய கிறிஸ்து இயேசு கற்றுக் கொடுத்த வேதாகமத்துக்கு உகந்த காரியங்களை நாம் கடைபிடிப்போம், வேதாகமத்துக்கு உகந்ததல்லாத செயல்களை விட்டுவிட்டு
உலகத்தினுடைய போக்கை நாம் விட்டுவிட்டு கடவுளுடைய வார்த்தை என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதன்படி நாம் செயல்படுவோம் என்று சொல்லி தங்களை இணைத்துக் கொண்டார்கள் இந்த தூய்மைவாதிகளாகிய அந்த பியூரிட்டன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கூட்டத்தார். உலகத்தின் ஒழுக்கங்கள் நம்மை பக்தி அடைய செய்யாது. மாறாக உலகத்தின் ஒழுக்கங்கள் அது ஒரு நாகரிகம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இன்னைக்கு நவநாகரிக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படித்தான் வாழ வேண்டும், எப்படி வேண்டுமானால் வாழலாம் என்று சொல்லி உலகத்தினுடைய கோட்பாடுகள் நம்மை பக்திக்குள்ளாக வழிநடத்தாது என்று சொல்லி சில தினமும் ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் அவ்வப்போது உபவாசிப்பதும் உண்மையான பக்தி என்று சொல்லி நாம் யோசிக்கின்றோம். ஆனால் யாவரிடமும் சமாதானமாயும் அன்புடனும் இருக்க இயலவில்லை. எப்படி பக்திமான்கள் என்று சொல்லப்பட முடியும் என்று சொல்லி இங்கே இன்னொரு வேத பண்டிதர் சொல்லுகின்றார். ஜெபம் செய்கின்றோம், வேதம் வாசிக்கின்றோம், சில நேரங்களிலே உபவாசிக்கின்றோம். அப்படி இருந்த போதிலும் நாம் உலகத்தாரிடத்திலே சமாதானமாக இணக்கமாக வாழ இயலவில்லையே. அப்படி என்றால் எது உண்மையான பக்தியாக இருக்கும், எது சொல்ல முடியும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம். கடவுளுடைய அன்பை உண்மையாய் அனுபவித்தால் மாத்திரமே நம்முடைய பக்தி வெளிப்படும். பக்தி என்பது ஒரு ஆன்மீக செயலாகும். ஆலயம் செல்வதும், விசுவாசிகளோடு ஐக்கியம் கொள்வதும், வேதத்தை வாசிப்பதும், ஜெபிப்பதும், அதன்படி நடப்பதுமே உண்மையான பக்தி ஆகும். அதை எவ்விதமாக விளங்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லி 3 வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை மோசையை நாம் பார்க்கின்ற பொழுது உறைவிடம் தேடி, இன்றைக்கு மனிதன் உணவு, உறைவிடம், உடை தேடி அநேக இடங்களிலே அதற்காக பிரயாசப்படுகிறான். உணவுக்காக, உடைக்காக, வேலை வாய்ப்புக்காக தேடி சென்று அங்கே அவன் தேடி செல்கின்றான். அதே போலதான் உலக வாழ்விலே அன்பு, அமைதி, சந்தோஷத்தையும் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே இந்த மனித வேத பண்டிதர் சொல்லுகின்றார். எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக உணவு, உடை, உறைவிடத்திற்காக தேடி செல்கிறானோ அதே போல அன்பு, அமைதி, சந்தோஷத்தையும் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மோசையை பார்க்கின்ற பொழுது கோபத்திற்கு கோபம், எரிச்சலுக்கு எரிச்சல், அலட்சியத்திற்கு அலட்சியம், பெருமைக்கு பெருமை என்று சொல்லி அந்த காரியங்கள் எல்லாம் பக்தியாகாது என்று கூறிவிட்டு அநீதியை சகிக்க இயலாமல் பதிலுக்கு பதில் செய்கின்றான். ஒரு எபிரேயன் ஒரு எகிப்திய மனிதனால் அடித்து கொலை செய்யப்படுகின்ற பொழுது கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறதை சகிக்க முடியவில்லை. என் சகோதரன் அடிக்கப்படுகிறான் என்று சொல்லி அவனால் பார்த்து கொள்ள இயலவில்லை. உடனடியாக அவனும் அந்த எகிப்தியனை கொலை செய்து விடுகின்றான். அது ஒரு பக்தி அல்ல என்று சொல்லி பிற்பாடு நாம் விலகிக் கொள்ள முடியும். ஆனால் பின்னாளிலே அந்த குணமுள்ள மனிதனை சாந்த குணமுள்ளவன் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழல் கொண்ட ஒரு மனிதனை அங்கே ஆண்டவர் சாந்த குணமுள்ளவன் என்று சொல்லி அவனை உருமாற்றம் பெற செய்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த சூழ்நிலைகளிலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பக்தி நிறைந்த ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்திலே வாழ்வதற்கு இடையூறாக காணப்படுகின்ற தடை கற்களை நாம் களைந்து போட்டு பக்தியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்படைப்போம். 3 காரியங்களை நான் சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே 3 மற்றும் 4ஆம் வசனத்திலே அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 6, 3, 4 நாம் பார்க்கின்ற பொழுது ஒன்று தர்மம் செய்வதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தர்மம் நாம் யாருக்கு செய்கின்றோம்? இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் நம்மால் முடிந்ததை நாம் தர்மம் செய்கின்றோம். அந்த தர்மம் செய்கின்ற அந்த பணியை ஒரு தொண்டு பணியாக செய்கின்ற பொழுது உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாத்தாமே உனக்கு வெளியரங்கமாக பதில் கொடுப்பார் என்று சொல்லி இந்த பக்திக்கு உகந்த ஒரு செயல்பாடுகளை குறித்து இங்கே மத்தேயு சுவிசேஷகன் சொல்லுகிறார். தான தர்மம் செய்கின்ற பொழுது எவ்விதமாக செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி, எவ்விதமாக செய்யப்படக்கூடாது என்று சொல்லி முதல் 2 வசனங்களிலே அவர் கூறிவிட்டு எவ்விதமாக செய்யப்பட வேண்டும், அதனால் ஏற்படும் பலன் என்ன என்பதை குறித்து அங்கே சொல்கின்றார். அப்படியானால் நற்கிரியைகள் ஜெப ஜீவியம் உள்ள வாழ்க்கை நம் பக்தியை வளர்க்கும். இரண்டாவதாக ஜெபத்தை குறித்தும் அந்த மத்தேயு சுவிசேஷகன் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். எப்படி ஜெபிக்க கூடாது என்று சொல்லியும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியும் அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் போல நீங்கள் செய்யாதீர்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் என்று சொல்லி அஞ்ஞானிகளைப் போல
உலக ஞானவான்களைப் போல ஜெபிக்காதபடிக்கு வார்த்தைகளை அளப்ப வேண்டாம். அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. நீங்கள் பிதாவை நோக்கி உங்கள் விண்ணப்பங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி. அப்படியானால் நம்முடைய ஜெபம், நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஜெப ஜீவியமும் நற்கிரியைகளும் நம்முடைய பக்தியை வளர்க்கும் என்று சொல்லி இங்கே மத்தேயு சுவிசேஷகன் சொல்கிறார். ஒரு தனி மனித வாழ்வில் ஜெப ஜீவியம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. எனக்காக ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுவாங்க, எனக்காக எங்க அம்மா அப்பா ஜெபம் பண்ணுவாங்க, எனக்காக என் பிள்ளைகள் ஜெபம் பண்ணுவாங்க என்று சொல்லி ஒரு பக்கம் இருந்தாலும், நமக்கு நாமே ஜெபிக்கின்ற அந்த ஜீவியத்தை, அந்த அணுகுமுறையை, அந்த பழக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மலை பிரசங்க தொகுப்பில் அமைதி தேடலுக்காக, நீதியின் மீது தாகம் கொண்ட மக்களுக்காக வாழ்வு தரும் வார்த்தையாக வந்த கிறிஸ்து வழங்கிய அருளுரை தான் இந்த மலை பிரசங்கத்தினுடைய செய்தி. இந்த செய்தியிலே 2 காரியங்களை சுட்டி காட்டுகின்றார். ஒன்று, எல்லோருக்கும் எல்லாம் கொடுப்பவர் ஆண்டவர். அவர் அருளின ஆசீர்வாதத்தை அவர் மாட்சிக்காக கொடுத்து நற்கிரியைகளில் பெருக வேண்டும் என்று சொல்லி. எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஆனாலும் இல்லாதவர்களை நாம் நினைத்து அவர்கள் மீது கரிசனை கொண்டு அவர்களுக்காக நாம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்பது எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தான தர்மத்தை குறித்து 3-4 வசனங்களிலே சொல்லுகின்றார். ஒன்று. இரண்டாவதாக அதே அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் ஊக்கமானதாகவும் உருக்கமானதாகவும் இருதயத்தோடு இருதயம் தாழ்த்தி நாம் ஜெபிக்க வேண்டும். இறைவேண்டல் செய்த இருவரையும் குறித்து நாம் நன்கு அறிவோம். ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து அவர்கள் ஜெபிக்கும்படியாக 2 விதமான ஜெபங்களை குறித்து நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த பரிசேயன் நிற்பது ஆலய பீடத்திற்கு அருகில் நின்று ஜெபிக்க வந்திருக்கிறார். ஆயக்காரனோ வாசல் அருகே நிற்கிறார். ஆலயத்திற்குள் அடியெடுத்து வைப்பதற்கு துணிவில்லாமல், பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வந்து ஜெபிப்பதற்கு துணிவில்லாமல் அந்த வாசல் அருகே நின்று அவர் ஜெபிக்கின்றார். ஆனால் இந்த பரிசேயன் பலிபீடத்திற்கு முன்பாக, அப்படியானால் ஆலயத்தினுடைய முன்பகுதியிலே ஆலயத்துக்குள்ளாக வந்து அவன் ஜெபிக்கும்படியாக வருகிறான். அவன் பின்னே திரும்பி பார்த்து, நான் இந்த ஆயக்காரனை போல அல்ல, என்னுடைய வாழ்க்கை ஜீவியம் இந்த ஆயக்காரனை போல அல்ல என்று சொல்லி அவன் ஒப்பிட்டு பார்த்து தன்னுடைய சுய பெருமையையும் சுய பக்தியையும் அவன் வெளிப்படுத்துகிறான். அது பக்தி அல்ல. மாறாக ஆயக்காரன் செய்கின்றான். வாசலில் நின்று ஆண்டவரை பார்க்க அவன் யோசிக்கிறான். ஆண்டவரே, உடைய சமூகத்திலே நிற்பது எனக்கு தகுதியற்றதா இருக்குமோ என்று சொல்லி தன்னுடைய நிலையை குறித்து, தன்னிலை குறித்து அவன் அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல், பரத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்கின்றான். ஆவியாகிய என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் வேண்டுகின்ற விண்ணப்பம் ஆண்டவர் அவனை நீதிமானாக மாற்றுகிறதை பார்க்கின்றோம். கடவுள் அவனை பரிசுத்தமுள்ளவனாக மாற்றுகிறார். கடவுள் மன்னிக்கிறவராகவும் இரக்கம் காட்டுகிறவராகவும் கிருபைக்காக மன்றாடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் இறங்குகிறவராகவும் இருக்கிறார் என்பதை அங்கே காட்டப்படுகிறது. ஏனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஜெப ஜீவியம் அவசியமானது. அது நம்முடைய பக்தியை வளர்க்கும். நற்கிரியைகள் செய்வதும் அது நம்முடைய பக்தியை வளர்க்கும் என்று சொல்லி இங்கே லூக்கா சுவிசேஷகன் 18ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற வண்ணமாக, அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஜீவிதத்திலே நாம் செய்கின்ற நற்கிரியைகள், தான தர்மங்கள் கடவுள் விரும்புகின்றபடி, அவருடைய எதிர்பார்ப்பின்படி நாம் செய்கின்ற பொழுது அதுவே உகந்ததாக காணப்படுகிறது. அதே போல நம்முடைய ஜெப ஜீவியம், நாம் ஜெபிக்கின்ற உருக்கமான ஊக்கமான வேண்டுதலையும் ஆண்டவர் கேட்கின்றார். நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே அந்தரங்கத்திலே நாம் ஜெபிக்கின்ற பொழுது அந்தரங்கத்திலே பார்க்கின்ற ஆண்டவர் வெளியரங்கமாக பதில் தருவார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் 27ஆம் வசனத்தையும் நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த 19ஆம் அதிகாரத்திலே இட்ஸ் பிகின்ஸ் வித் லிசனிங் என்று சொல்லி, கேட்பதற்கு தீவிரமாயும் என்று சொல்லி அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம். கேட்கிறதற்கு தீவிரமாயும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது it begins with listening and ends with living. கேட்கிறதற்கு தீவிரமாய் நாம் கேட்க வேண்டும், பேசுவதற்கு பொறுமையாயும், கோபிப்பதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என்று சொல்லிவிட்டு அதனுடைய முடிவை நாம் பார்க்கின்ற பொழுது
27ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது லிவிங் அ குட் லைஃப், தன்னை காத்துக் கொள்கிறதுமே, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிற வாழ்க்கையுமே. அப்படியானால் வார்த்தையும் வாழ்வும் நம்முடைய பக்தியை வளர்க்கும். நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தை அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் பேசுகின்ற உரையாடல்கள், சம்பாஷணைகள், பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கை முறையும் நம்முடைய பக்தியை வளர்க்கும். இட் இஸ் பிகின்ஸ் வித் லிசனிங். கடவுளுடைய வார்த்தையை கவனமாக கேட்டு அதன்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறது இந்த யாக்கோபு நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். கேட்பதும் பின்பு செயல்படுவதும் உண்மையான பக்தியாகும். யாக்கோபு கூறும்போது கடவுளின் வார்த்தை ஒரு கரைபடாத வாழ்வை தெரிவிக்கின்ற, ஒரு நெறி கொண்ட, கற்றுக் கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை முறை என்று சொல்லி யாக்கோபு நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை அது பழுதற்ற ஒரு வார்த்தை, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கின்ற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை தெளிவாக நாம் கேட்டு அதன் பிற்பாடு நாம் பேச வேண்டும் என்று சொல்லி. இன்னைக்கு கரைப்படுத்துகின்ற காரியங்கள் நம்மை சுற்றிலும் ஏராளம் இருக்கிறது. நம்முடைய சிந்தனையை கரைப்படுத்துகின்ற செயல்கள், நம்முடைய சிந்தனையை கரைப்படுத்துகின்ற காரியங்கள், நம்முடைய செயல்களை கரைப்படுத்துகின்ற காரியங்கள், நம்முடைய வாழ்க்கை முறையை கரைப்படுத்துகின்ற காரியங்கள் அநேகம் உண்டு. அதன் மத்தியிலும் உலகத்தால் கரைப்படுத்தாதபடி தன்னை காத்துக் கொள்கின்ற ஒரு பரிசுத்த ஜீவியத்தை ஆண்டவர் விரும்புகின்றார். அதுவே அங்கே நமக்கு உகந்த பக்தியாக, கடவுளுக்கு உகந்த பக்தியாக இருக்கிறது. அங்கேயும் அவர் சொல்லுகின்றார், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரியுங்கள். திக்கற்றவர்கள் யார்? அனாதைகள், தாய் தந்தை இல்லாதவர்கள். விதவைகள் யார்? கணவனை இழந்த கைம்பெண். இவர்கள் எல்லாம் பட்சமாக விசாரித்து அவர்களுடைய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் கரிசனையோடு இருக்கிறார். ஒருவேளை அன்னை தெரசா அம்மாவை நாம் குறித்து நாம் அறிகின்ற பொழுது அவர்களுடைய அந்த செயல்கள், அவருடைய கிரியைகளை நாம் அங்கு காண முடியும். கல்கத்தா வீதிகளிலே தாய் தந்தையால் கைவிடப்பட்ட அனாதைகள், ஆதரவற்றவர்கள், அவர்கள் மீது இரக்கம் சிநேகித்து அவர்களை அழைத்து கொண்டு வந்து மிஷனரி ஆஃப் சேரிட்டி என்று சொல்லப்படுகிற ஒரு நல்ல ஸ்தாபனத்தை அவர்கள் துவங்கினார்கள். விதவைகளும் அதிலே அடக்கம். கைம்பெண்கள், குடும்பத்தால் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், இப்படி இவர்களை எல்லாம் தேடி சென்று அவரை அழைத்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து அவர்களை அன்பினாலே அங்கே ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மேலும் உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்க்கை. இந்த கிரியைகளை நாம் செய்கின்ற பொழுது ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய பக்தியை அங்கே நாம் பெருக்கிக் கொள்ள முடியும். கடவுளின் வார்த்தை ஒரு கரைபடாத ஒரு வார்த்தை. வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். 21, 22 வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது வசனத்தை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், சாந்தமாய் ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி. கரைப்படுத்தும் உலகில் மாம்ச கிரியைகளை விட்டொழித்து நாம் வாழும் பொழுது கரைபடாத கர்த்தரின் ஆளுகை நமக்கு உதவி செய்யும். அதுவே மாசற்ற சுத்தமான பக்தி என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நாவை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேக வசனங்களை நாம் பார்க்க முடியும். பெருமையாய் பேசுகின்ற நாவு, சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே. புறம் கூறுகின்ற நாவு, சங்கீதம் 15ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சற்பனையை பிணைக்கும் ஒரு நாவு, 50ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்திலே. சவரகன் கத்தி போன்றது, சங்கீதம் 55:2 பார்க்கிறோம். கபட நாவு என்று சொல்லி சங்கீதம் 52:4 பார்க்கின்றோம். மாறுபாடாய் பேசுகின்ற நாவு, நீதிமொழிகள் 15:4 நாம் பார்க்கிறோம். பொய் பேச பழக்குவிக்கப்பட்ட நாவு என்று சொல்லி எரேமியா 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இந்த யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாவும் ஒரு நெருப்பு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இப்படி இந்த நாவினுடைய குணாதிசயங்கள் நன்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும். ஆனால் இந்த நாவை அடக்குகின்ற பொழுது, இந்த நாவை நாம் அடக்கி செவி கொடுத்து தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழ்கின்ற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும், பாதுகாக்கும் என்று சொல்லி அதுவே உண்மையான பக்தி என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக கடைசியாக நாம் பார்க்கின்ற பொழுது மீகா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது எது உண்மையான பக்தி என்று சொல்லி அங்கே மீகா தீர்க்கதரிசி ஆகிய கர்த்தருடைய வார்த்தையை அவர் கொண்டு வருகின்றார். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று சொல்லி அங்கே 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். பலியை அல்ல, இரக்கமே நம்முடைய பக்தியை வளர்க்கும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம். பலி அல்ல, இன்றைக்கு பலி செலுத்துவதற்கு குறைவில்லை. தகன பலி என்று சொல்லி, சர்வாங்க தகன பலி,
போஜன பலி என்று சொல்லி அநேக பலிகளை எப்படியாவது கடவுளுக்கு நாம் காணிக்கை செலுத்த வேண்டும், கடவுளுக்கு நாம் கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பலியை ஆண்டவர் அங்கீகரிப்பதற்கு மேலாக இரக்கத்தை, அங்கே பலியை அல்ல இரக்கமே பக்தியை வளர்க்கும் என்று சொல்லி, அந்த இரக்கம் யார் மீது? நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். எது நன்மை என்பதை ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லி, நன்மை எது என்று சொல்லி ஏசாயா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அந்த ஏசாயா தீர்க்கன் நன்மை எது என்று சொல்லி அங்கே அதை தெளிவாக சொல்கிறதை பார்க்கிறோம். ஏசாயா 1:17, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று சொல்லி அங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. அதைத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் கேட்கின்றார். வழக்காடுவோம் பாருங்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். அதைத்தான் மீகா தீர்க்கதரிசியும் சொல்கிறார் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, ஜனங்களோடு வழக்கு இருக்கிறது என்று சொல்லி, இஸ்ரவேலோடு அவர் வழக்காடுவார் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் பலியை அல்ல இரக்கத்தையே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாதுகாத்து வந்த தேவனுக்கு பலி செலுத்தும் முறைமை பெரிதல்ல, மாறாக அவர் விரும்பும் இரக்கமே பிரியமாய் இருக்கும் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். பலியை அல்ல இரக்கத்தையே ஆண்டவர் விரும்புகின்றார். இரக்கம் யார் மீது? இரக்கம் எதற்காக? இரக்க குணமுடையவர்களாக நாம் வாழுகின்ற பொழுது தேவன் நம்மை பாக்கியவான்கள் என்று அழைக்கின்றார். அந்த இரக்க சிந்தனையுடையவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே அங்கே மலைப்பிரசங்க தொகுப்பிலே ஆண்டவராகிய கர்த்தர் கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இரக்கம் சிந்தனையுடையவர்கள், இரக்கமுடையவர்கள், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, எது உண்மையான பக்தி, கடவுளுக்கு எது உகந்த பக்தி என்று சொல்லி இந்த 3 வேத பகுதிகளும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. மத்தேயு சுவிசேஷம், யாக்கோபு நிருபம், மீகா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம். அப்படியானால் வைராக்கியம் கொண்ட தீர்க்கதரிசிகளும் வைராக்கியம் கொண்ட இறை மக்களும் இந்த பக்தியை உறுதியாக கடைபிடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே நமக்கு கற்றுத் தருகிறது. இதை நாம் கடைபிடிக்கும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, இதுவே இந்த உலகத்திலே நாம் கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய பக்தி வெறும் பாரம்பரியம் மிக்க ஒரு செயல் அல்ல, மாறாக கடவுள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையையும் பயத்தையும் வெளிப்படுத்துகின்றதாக நாம் பார்க்கிறோம். கடவுள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையையும் பயத்தையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு சாராம்சமே பக்தி என நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆம் பிரியமானவர்களே, இதை மனதிலே கொண்டு தொடர்ந்து கடவுள் விரும்புகின்ற ஒரு பக்தி நிறைந்த பரிசுத்த ஜீவியம் நாம் வாழ்வோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய அருள் செய்தியை கேட்ட நாம் யாவரும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணமாக நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றைய ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். இன்றைய நாளிலும் ஆராதனை நடத்தி நல்லதொரு தேவ செய்தி அளித்த ஆயர் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதம் கடைசி அல்லது அடுத்த மாதம் துவக்கத்தில் ஆலயங்கள் திறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதற்காக நாம் யாவரும் கருத்தாய் ஜெபிப்போம். சபை கலண்டரின் படி இந்த மாத கடைசியில் ஆண்கள் சங்க 5ஆம் ஆண்டு நிறைவு ஸ்தோத்திர ஆராதனை நடத்தப்பட வேண்டும். ஆனால் ஆலயங்கள் திறக்கப்படாத சூழ்நிலை நிலவுவதால் நாம் அடுத்த மாதம் நடத்த பிரயாசிப்போம். கடந்த வாரங்களிலும் காணிக்கைகள் படைத்த சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
இந்த வாரத்திற்கான ஆராதனையை காணொலி வாயிலாக ஒளிபரப்ப உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கை விவரம்: கமிட்டட் சில்ட்ரன் ஸ்பான்சர்ஷிப் 42 ரியால், சுய உறுப்பு உண்டியல் காணிக்கை 108 ரியால் 400 காசுகள், பிறந்தநாள் காணிக்கை 10 ரியால், மாதாந்திர ஸ்தோத்திர காணிக்கை 12 ரியால், ஆக மொத்தம் 172 ரியால் 400 காசுகள். நன்றி. பிரியமானவர்களே, இன்றும் இந்த வார நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாட்களை மற்றும் திருமண ஆண்டுகளை ஆசரிக்கின்ற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை நான் வாசிக்கின்றேன். இன்று 12ஆம் தேதி மாஸ்டர் இமானுவேல் ராபின்சன் ரஞ்சித் குமார், மிஸ் கரோலின் ரேச்சல் குமாரதாஸ். 14ஆம் தேதி மாஸ்டர் டேலின் நிக்சன் நிவாஸ். 15ஆம் தேதி மிஸ் ஆட்லின் டெபோரா சாமுவேல். 16ஆம் தேதி ஆதி ஷேன். 16ஆம் தேதி மிஸ் அபானா ஆல்வின் சுரி. 17ஆம் தேதி மிஸ் லியானிகா பிரின்ஸ் வில்லியம். 17ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் மார்டின் சுகந்தகுமார் உடைய திருமண ஆண்டுகளை ஆசரிக்கின்றார்கள். இவர்களுக்காக நாம் ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த ஓய்வு நாளின் மாலை நேரத்திலும் பெயர் வாசிக்கப்பட்ட எங்களுடைய அன்பு பிள்ளைகளை உடைய கரத்திலே தந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டி பாதையை நெய்யாய் பொழிய செய்கின்ற கர்த்தாவே, இன்றும் இந்த வார நாட்களையும் தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டுகளையும் ஆசரிக்கின்ற அன்புக்குரிய எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளை உடைய பொற்கரத்திலே தந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இம்மட்டுமாக நீ பாராட்டின ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். அடியெடுத்து வைக்க இருக்கின்ற புதிய வருடத்திலும் புதிய நன்மைகளையும் புதிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுடைய வாழ்விலே நீ தாராளமாய் கொடுத்து அவர்களை ஆதரித்து பலப்படுத்தி வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபையின் கரம் பிள்ளைகளோடு இருப்பதாக அன்போடு வாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து தேவனுடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாக ஆராதனைக்கு நிறைவாக கிறிஸ்தவ கீர்த்தனை 368வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனை 368வது பாடல். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீர் வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே
உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. பொன் வெள்ளியுமோ பேரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் நல்லவோ. பொன் வெள்ளியுமோ பேரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் நல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. ஜெபித்து நிறைவு செய்வோம். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் மற்ற கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த மன மகிழ்ச்சியான பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்தினுடைய 2வது ஓய்வு நாளிலும் இந்த மாலை நேரத்திலே இணையதளம் மூலமாக நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்க என் தேவன் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக கர்த்தர் நீர் எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களை வழிநடத்தி வந்த உன்னதமான உடைய தயவுக்காக, உடைய அன்புக்காக, உடைய இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என் நிறைந்த நன்மைகளை எங்கள் வாழ்விலே நீர் தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் உலகத்தை திரும்பி பார்க்கின்ற பொழுது எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை மரணங்கள், எத்தனை கொடிய வியாதிகளின் மத்தியிலே சங்கடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை பார்த்து நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, இப்படி வேதனையோடும் கஷ்டத்தோடும் பாடுகளோடும் இருக்கின்ற மனிதகுல மக்கள் மத்தியிலே எங்களை அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்டே உமக்கு நன்றி அப்பா. அவர்களை ஆற்றுப்படுத்தவும், அவர்களை தேற்றவும், குணமளிக்கும் வல்லமை கடவுளுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு நாங்கள் சொல்லவும் என் தேவன் தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய சோகார் பட்டணத்திலே நீர் தந்த ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீர் பெயர் பெயராய் குடும்பமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இம்மட்டுமாக எல்லா இக்கட்டான சிச்சுவேஷன்லையும், எல்லா கடினமான பாதையிலும் எங்கள் பிள்ளைகளை நீர் பத்திரமாய், நீர் பாதுகாப்பாய் நீர் வழிநடத்தி வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய இரக்கத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய பரிசுத்தம் உள்ள தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து உன்னதமான கர்த்தரை தாபரமாக கொண்ட உங்களுடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு உங்களுடைய பாதுகாப்பை அருளி செய்திருக்கிறீர். நீரே எங்கள் நம்பிக்கை, நாங்கள் நம்பியிருக்கிற கண்மலை, எங்கள் கோட்டை, எங்கள் துருகம், எங்கள் அரணப்பா. எங்களுக்காக கர்த்தாவே உங்களுடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டிரே நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. திருச்சபையின் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய வாலிபர் ஐக்கிய சங்க ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள், எங்களுடைய பாடகர்கள் ஊழியங்கள், ஆண்கள் ஐக்கிய சங்க ஊழியங்கள், எங்களுடைய பெண்கள் ஐக்கிய சங்கம் மற்றும் இதர ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து காணிக்கைகளை படைத்த, மாதாந்திர ஸ்தோத்திர காணிக்கைகளை படைத்த, பிறந்த நாள் காணிக்கைகளை படைத்த, சுயவிருப்பு உண்டியல் காணிக்கைகளை படைத்த கர்த்தாவே, எல்லா அன்பு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு பதிலாக உடைய பிள்ளைகள் படைத்திருக்கின்ற அந்த அன்பு காணிக்கைகளை கர்த்தர் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. இன்றும் இந்த வார நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாடுகளையும் ஆசரிக்கின்ற அன்புக்குரிய எங்களுடைய பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தந்து ஜெபிக்கின்றோம். உங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் தெய்வீக சுகத்தாலும் அனந்த கோடி நன்மையினாலும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து விரைவாக இயல்பு வாழ்க்கை திரும்பி நாங்கள் ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவர் தாமே கால சூழ்நிலைகளை நீர் ஏற்படுத்தி தர நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, வருகின்ற நாட்களிலே நாங்கள் ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதனை செய்வதற்கு எங்களை நீர் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களை தைரியப்படுத்தும், எங்களை ஆண்டவரே ஆயத்தப்படுத்தும் சுவாமி. 6 மாத காலமாக நாங்கள் வீட்டிலேயே நாங்கள் இருந்து எங்களுடைய பணிகளை செய்து விட்டோம்.
முடங்கி போன ஒரு சூழலிலே கர்த்தர் நீர் ஒரு புதுபலத்தை கொடுத்து உற்சாகத்தின் ஆவினால் சூழ்நிலைகளை நீர் மாற்றிக் கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து எல்லா இடங்களிலும் உலக தேசம் அனைத்திலும் இந்த பேண்டமிக், இந்த கொரோனா கத்தாவே, இந்த பயம் நீங்கி இந்த கிருமியினுடைய எல்லா தாக்கங்களும் அழிந்து போக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மக்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும், எங்களை மக்களை நீர் பராமரித்துக் கொள்ளும். குறிப்பாக மருத்துவ பணி செய்கின்ற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. திறந்தோறும் மருத்துவமனை சென்று தங்களுடைய பணிகளை செய்கின்ற அன்பு பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வேலி அடைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக சவால்கள் ஆண்டவரே, அநேகருக்கு வேலை வாய்ப்பிலே கத்தாவே ஒரு நிரந்தரமற்ற ஒரு சூழல்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஊதியம் குறைக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதன் மத்தியிலும் எங்கள் பிள்ளைகளை நீர் பலப்படுத்தி தைரியத்தை கொடுத்து ஆதரித்து அவர்களை அரவணைத்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு வாசல் அடைக்கப்படுகின்ற பொழுது 7 வாசல்களை திறக்கின்ற தகப்பனாயிருக்கிறப்பா. புதிய புதிய வாய்ப்புகளை பிள்ளைகளுக்கு திறந்து கொடுத்து அவருடைய ஊதியங்கள் பெருகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தங்களுடைய பணிவிடைகளை செய்யவும் ஆண்டவர் தாமே நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்தமுள்ள பொற்கரத்துக்குள்ளைகளை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும். உடைய நிறைவான நன்மைகளை தாரும். உடைய நீங்காத பிரசன்னம் எங்கள் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தூய கரத்துக்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும், பலப்படுத்தும். தொடர்ந்து எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பா. உடைய நீங்காத நன்மை நிறைவாய் தங்கியிருக்க ஜெபிக்கிறோம். குடும்பங்களை தாயகத்திலே விட்டு தனியாக இங்கே வந்து பணி செய்கின்ற பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பா. அன்னன்றைக்கு தேவையான காரியங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கப்பட நீர் உதவி செய்ய. குறைவுகளின் நிறைவான நன்மைகளை தாரும், ஆசீர்வதி. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியாருடைய ஐக்கியமும் கூட்டுறவும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பிரசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நன்றி. God bless you.